ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் வந்து செம்மையாக மழை பெய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூடாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசாலாம் எடுக்கலாம். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க, இல்லை 3 போட்டுக்கோங்க. ஸோ அது கூட வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவுமே மீடியம் சைஸ் தான். ஸோ தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிற அளவுக்கு, நல்லா வரைக்கிற அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நானுமே ஃபைனலாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வந்து 6லேருந்து 8 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அது கூட வந்து 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து சட்னி எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க.